பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். கடலோர கர்நாடகம் முதல் கடலோர ஆந்திரா வரை வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் திருநெல்வேலியில் 115 மில்லிமீட்டர், கன்னியாகுமரியில் 111 மில்லிமீட்டர், கோவையில் 72 மில்லிமீட்டர், தருமபுரியில் 36 மில்லிமீட்டர், தென்காசியில் 35 மில்லிமீட்டர், சேலத்தில் 21 மில்லிமீட்டர், திருப்பத்தூரில் 19 மில்லிமீட்டர், திருச்சியில் 16 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, தருமபுரி, சேலம், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் நாளை 9ஆம் தேதி இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும். சென்னை, செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் நாளை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஜூன் 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் சராசரியாக 16.9 மில்லிமீட்டர் மழை பெய்யும். இந்நிலையில் இந்த ஆண்டு 20.4 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. கடலூரில் அதிகபட்சமாக 40.7 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக கன்னியாகுமரியில் 21.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. மலைப்பிரதேசமான ஊட்டியில் 13.6 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் நாளையும் இயல்பு நிலையையொட்டியே வெப்பம் பதிவாகும். 10ஆம் தேதி முதல் வெப்பநிலை படிப்படியாக குறையும். அந்தமான் கடல் பகுதி, தெற்கு வங்கக்கடல் பகுதி, மத்திய வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.